பாட்டாளி உறவுகளுக்கும் உலகெங்கும் பறந்து வாழ்கின்ற தாய் தமிழ் உறவுகளுக்கும் அன்பான வணக்கம். நவம்பர் 26 தமிழீழ தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரனாரின் 71வது பிறந்த நாள். அந்த நாளை அவர் கொண்டாடுவதில்லை. தமிழீழத்தில் இப்பொழுது பல பேர் நாடாளுமன்றத்தில் கூட 2-3 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அழுத்தமாக இலங்கையிலே பதிவு செய்திருக்கிறார்கள். அது ஒரு தேவையாக மக்கள் கருதுகிறார்கள். ஆனாலும் நாம் அதை கொண்டாடுவதில்லை. இது தலைவர் மேதகுவே பிரபாகரனார் அவருடைய கொள்கை. தமிழர் மரபு பிறந்த நாளை கொண்டாடுவது இல்லை. பிறக்கும் போது அவர் பிரபாகரன் இல்லை, பிறக்கும் போது நான் வியனரசு இல்லை. ஒவ்வொருவருடைய அந்த களப்பணிகள், வாழ்வியல் முறைகள், வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்ட கொள்கை, கோட்பாடு, இலக்குகள், அதை நோக்கி பயணித்த அந்த சூழலில்தான் இன்னார் இன்னினார் என்கின்ற முடிவுக்கு மறைந்த காலத்தில்தான் எஞ்சி இருக்கிற மக்கள் நினைவு கூறுவார்கள். அதுதான் நடுகள் வழிபாடு. தமிழீழ விடுதலை போராட்டத்தில் 1974 தாமிரபரணி தமிழ் புலிகள் இயக்கத்தை மேதகு தலைவர் பிரபாகரனார் அவர்கள் கட்டமைத்த அந்த காலகட்டத்திலிருந்து 2009 முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை வரை ஆயிரம் மாவீரர்கள் தங்களுடைய உயிரிலும் மேலான தமிழ் மொழிக்காக, அந்த மொழியை தாய்மொழியாய் கொண்ட தமிழ் தேசிய பேரினத்திற்காக, அந்த தமிழ் தேசிய பேரினத்தின் தாயகமான தமிழீழ நாட்டிற்காக, அந்த நாட்டின் விடுதலை இலக்கை நோக்கி போர்க்களத்திலே மாண்டு மடிந்த அந்த மாவீரர்களை நினைவு கூற வகையிலே இயக்கத்திலே வலியுறுத்தினார்கள். நாம் கடந்த முறை பதிவு செய்தோம். தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரனார் அவர்களிடத்தில் நேரடியாக பல தளபதிகள் உங்கள் பிறந்த நாளை கொண்டாட வேண்டும், உங்கள் பிறந்த நாளை உலகெங்கும் உள்ள தமிழர்கள் மிகப்பெரிய எழுச்சி நாளாக, தமிழர் எழுச்சி வடிவமாக நீங்கள் திகழ்கிறீர்கள், எழுச்சி நாளாக கடைபிடிக்க வேண்டும் என்று எவ்வளவோ சொல்லியும் தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரனார் உறுதியாக நின்றார். அதுதான் அவருடைய உள்ள உறுதி. பிறந்த நாள் கொண்டாடக்கூடாது, எனக்கு அதில் விருப்பமில்லை, தமிழர் மரபும் இல்லை என்று செந்தமலர் சீமான் அவர்களிட்ட கூட இது தொடர்பாக விரிவாக நான் பேசியிருக்கிறேன். அவரும் அதை ஏற்றுக்கொண்டதான். பிறகு அவர் அடி பிறழ்ந்து அவருடைய பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என்பதற்காகவே தேசிய தலைவருடைய பிறந்த நாளை 2017 வரைக்கும் கொண்டாடல. வீட்டில் தேசிய தலைவர் பிறந்த நாள் அன்னைக்கு வருவார்கள், தம்பி மகள் வருவார்கள், தங்கை மகள் வருவார்கள், நல்ல உணவு அளிப்பார். அவர் பிறந்த நாள் விழாவை கூட கொண்டாடவில்லை, வருகிறவர்களுக்கு உணவளிப்பார், அவ்வளவுதான். இப்பொழுது 3000 பேர் ஆடு மாடு கோழியெல்லாம் அடித்து அங்கே அறுசுவை உணவு, புலால் உணவு போட்டு கொண்டாடுகிறார்கள். அது வேறு, அதற்குள்ளே போக விரும்பவில்லை. ஆனால் அவரை பெயரை சொல்லி அந்த இயக்கத்திற்காக, தமிழீழ விடுதலைக்காக என்று சொல்லி, அப்படியானால் 1 வார காலம் இயக்கத்தின் சார்பிலே கடைபிடிப்போம், உலகெங்கும் வாழக்கூடிய தமிழர்கள் கடைபிடிக்கட்டும், தமிழீழ விடுதலைக்காக மாண்டு மடிந்த அந்த மாவீரர்களை நினைவு கூறுவோம் என்று சொல்லி சத்தியநாதன் என்ற சங்கர் 1982ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்துக்கு அருகிலே நெல்லியடி என்கின்ற ஊரிலே இடத்திலே நடந்த ஒரு தாக்குதலில் உயிருக்குயிராக ஏற்றுக்கொண்ட கொள்கை தலைவரை நேசித்த அந்த மாவீரன் நெல்லியடி தாக்குதலிலே வயிற்றிலே சிங்கள காவல்படை குண்டு பாய்ந்து படுகாயமுற்றார். பிழைக்க மாட்டோம் என்று எண்ணி அந்த எண்ணத்தை அருகில் இருந்த தோழர்களோடு, எப்படியாவது என்னை தமிழ்நாட்டுக்கு கொண்டு செல்லுங்கள், என் உயிர் பிரிய போவது உறுதியாகிவிட்டது, ஆனால் என் தலைவன் மடியிலே என் உயிர் போக வேண்டும் என்று அங்கிருந்து ஓலை அனுப்பி, பிறகு நம்முடைய தமிழர் தேசிய இயக்க தலைவர், அப்பொழுது தமிழ்நாடு காமராஜர் காங்கிரஸ் தலைவர் ஐயா பழ நெடுமாறன் அவருடைய இல்லத்திலே தான் தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரனார் மதுரையிலே தங்கி இருந்து வேலை செய்து கொண்டிருக்கிறார். தலைவர் நெடுமாறனுடைய கவனத்துக்கு கொண்டு சென்று, அண்ணா எப்படியாவது எனக்கு ஒரு வாகனம் கொடுங்க, ஒரு அவசர வேலையாக நான் ராமேஸ்வரம் செல்ல வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்க, தலைவர் பழ நெடுமாறன் அவர்களிடத்திலே என்ன செய்தி என்று கமுக்கமாக கேட்டுவிட்டு, சரி அப்படியானால் என்னுடைய வாகனத்தை எடுத்து சென்று அவரை கொண்டு வாருங்கள், நான் அதற்குரிய மருத்துவமனை ஏற்பாடுகளை எல்லாம், சிகிச்சை அளிப்பதற்கு, எப்படியாவது அவரை காப்பாற்றுவதற்கு வேண்டிய வேலைகளை செய்கிறேன் என்று தலைவர் நெடுமாறன் அவருடைய வாகனத்தை அனுப்பி, இதெல்லாம் தெரியுமா சீமானுக்கு? தெரியுமா? சீமான் தம்பிமார்களுக்கு தங்கைமார்களுக்கு புரியுமா? புரியாது. அப்பேற்பட்ட தலைவர் ஐயா பழ நெடுமாறன், எவரும் மறுக்க முடியாது. இன்னொரு செய்தியில் பதிவு செய்கிறேன். மாவீரன் சங்கர் அவர்களை தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரனாரே கடற்கரைக்கு சென்று அவருடைய மடியிலே கொண்டு வந்து
போட்டு மருத்துவமனையில் சேர்த்து சிகிச்சை அளித்தார்கள். ஆனால் அளித்த சிகிச்சை கை கொடுக்கவில்லை. இதே நவம்பர் 27, 1982 சங்கர் உயிர் பிரிந்தது தேசிய தலைவர் மேதகவே பிரபாகரனார் மடியிலே. அந்த சங்கர் மரணித்த நாளிலிருந்து அனைத்து மாவீரர்களுக்கும் ஒரு மாவீரர் வாரம் என்று கொண்டாடி ஆண்டுக்கு ஒரு முறை கடந்த கால களப்பணிகள், அதிலே ஏற்பட்ட தவறுகள், கடந்த கால தவறுகள், நிகழ்காலத்தில் நேர் செய்கிற நிலைப்பாடு, எதிர்காலத்தில் அடையக்கூடிய இலக்கு, கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்று தேசிய தலைவர் மேதகவே பிரபாகரனார் அவர்கள் அன்றைக்கு மட்டும் தன்னந்தனியாக இருந்து பேசி அதை காணொலியாக்கி உலகம் முழுதும் பரப்பி விடுவார்கள். மாவீரர் நாளை கடைபிடிக்க சொன்ன மாபெரும் தலைவர் இன்றைக்கும் கடைபிடிக்கிறார்கள். ஈழத்திருநாட்டிலே கடைபிடிக்கிறார்கள். புலம்பெயர் தமிழர்கள் கடைபிடிக்கிறார்கள். கண்ணியத்தோடு, கட்டுப்பாட்டோடு, கண்ணீர் முகத்தோடு அந்த மாவீரர் நாளை கடைபிடிக்கிறார்கள். அந்த வகையிலே 1976 இன்று வரைக்கும் தமிழீழ விடுதலை கொள்கையில் ஒரு கடுகளவு கூட பின்வாங்காமல் 93 அகவையிலையும் உறுதியாக நிற்கிற, இன்றைக்கு படுத்த படுக்கையில் இருக்கிறார். 2 ஆண்டுகளுக்கு முன்பு 2022 காலகட்டத்திலே மதுரையிலே வீட்டிலே படுத்திருந்தார். யாருமே போய் பார்க்கவில்லை. நான் தான் போய் பார்த்து வலை தளங்களிலே பதிவிட்டேன். 1000 கருத்து வேறுபாடுகள், கொள்கை முரண்பாடுகள் இருந்தாலும் முதலமைச்சரே வந்து பார்க்கக்கூடிய நிலை ஏற்பட்டது. ஐயா பல நெடுமாறன் இன்றைக்கு அவரை பார்க்க யாரும் போகவில்லை, யாருக்கும் தெரியாது. நான் தான் இப்போ மறுபடி பார்த்து மறுபடி செய்திகளை உலகத்துக்கு சொல்ல வேண்டிய நிலை வரும்போல் தெரிகிறது. இந்த 27 தஞ்சையிலே ஐயா பல நெடுமாறன் தன் வாழ்நாள் பேரீட்டமாக 10 பைசா கூட முறைகேடு இல்லாமல் ஏறக்குறைய 12 கோடி ரூபாய் உலகத் தமிழர்கள் கொடுத்த நிதியை வைத்து தஞ்சை பெருவுடையார் கோவிலை நம்முடைய அரசர் பெருவேந்தர் அருள்மொழி சோழன் எப்படி கட்டி நிறுத்தி 1000 ஆண்டுகள் புகழ்பெற்ற மாவீரராக திகழ்கிறாரோ அதே போல பெருந்தலைவர் காமராஜரால் மாவீரர் என்று சொல்லப்பட்டவர் தான் நம்முடைய ஐயா பல நெடுமாறன். தஞ்சையிலே முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றம் என்று அருமையான கருங்கல் சிற்ப கலையில் அந்த முள்ளிவாய்க்கால் கொடுமையை பதிவு செய்து வைத்திருக்கிறார். உலகம் உள்ளவரை, உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழர்கள், அவர்கள் எந்த நாட்டில், எந்த தேசத்தில், எந்த மூலையில் இருந்தால் என்றாவது ஒரு நாள் இந்த முள்ளிவாய்க்கால் முற்றத்திற்கு வரக்கூடிய, ஏனென்றால் ஈழத்தில் எல்லாவற்றையும் அழித்து விட்டான். இன்னைக்கு அவனே அழிந்து கொண்டிருக்கிறான். எந்த கொடுங்கோலன் ராஜபக்சே எல்லாவற்றையும் அழித்தானோ அவன் இன்றைக்கு அழிவின் நிலையில போய் கொண்டிருக்கிறான். இன்றைக்கு பெரிய வெள்ளம், 200க்கும் மேற்பட்டவர் மக்கள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டார்கள். லட்சக்கணக்கான மக்கள் வீடு வாசல்களை இழந்தார்கள் என்ற செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இயற்கையினுடைய சூழல். அப்படிப்பட்ட நிலையிலே முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் கடந்த 27ஆம் நாள் நூற்றுக்கணக்கான உண்மையான தமிழ் தேசிய உணர்வாளர்கள், தமிழ்நாட்டின் உரிமை வேட்கையாளர்கள், தமிழீழ விடுதலை ஆதரவாளர்கள், தமிழீழ விடுதலைக்கு தோள் கொடுத்து துணை நின்ற உற்ற தோழர்கள் நூற்றுக்கணக்கான பேரோடு முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்திலே அந்த நிகழ்ச்சியிலே நான் ஒரு தமிழன், என் வாழ்நாளில் பெரும்பகுதியை தமிழீழ விடுதலையினுடைய பின்தளத்திலே நின்று களமாடிய ஒரு களப்பணியாளன், போராளி என்று கூட சொல்ல இயலாது. எப்படியெல்லாம் தமிழீழ விடுதலை புலிகளுக்கு, போராளிகளுக்கு தோள் கொடுத்து துணை நின்றேன் என்பதை பின்னால் ஒரு வரலாற்று ஆவணமாக நான் எழுதுவேன். அந்த வகையிலே இந்த ஆண்டு மாவீரர் நாளை தஞ்சை முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றம் ஐயா பல நெடுமாறன் அவர்களால் உருவாக்கி வைக்கப்பட்டுள்ள அந்த முற்றத்திலே அந்த ஈக சுடரொளி ஏற்றி அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டேன் என்கின்ற பெருமைக்குரிய, பெருமிதம் கொள்ளக்கூடிய செய்தி என்று சொல்ல முடியாது. உள்ளமும் நடுங்கும், உடலும் நடுங்கும். 8 கோடி தமிழர்கள் அண்டையிலே பெரும் நிலப்பரப்பான பெரிய தாயகமான தமிழ்நாட்டில் இருந்தும் ஒரு தமிழன் ஆட்சி அன்றைக்கு 91 விடுதலை புலிகள் அமைப்புக்கு தடை என்று முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் கொக்கரித்த போது, ஆதரிப்பவர்களுக்கு 7 ஆண்டு சிறை என்று வரையறைந்த போது, 7 ஆண்டு என்ன 70 ஆண்டுகள் சிறை என்றாலும் நான் புலிகளை ஆதரிப்பேன், எனக்கு பின்னால் என் மகன் வருவான், என் மகனுக்கு பின்னால் என் பேரன் வருவான் என்று சொன்னது மட்டுமல்ல, 92ஆம் ஆண்டு பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பிலே 10 லட்சம் தமிழர்கள் தலைநகர் சென்னையிலே அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியிலே தமிழர் வாழ்வுரிமை மாநாடு கூட்டிய போது 10 லட்சம் தமிழர்கள், படங்கள்லாம் இருக்கிறது,
அவருடைய தேசிய தலைவர் மேதகவி பிரபாகரன் படத்தை நெஞ்சில் ஏந்தி பெரியார் திடல் முதல் மெரினா கடற்கரை வந்து நாட்டு மக்களுக்கு, உலக மக்களுக்கு நாங்கள் இருக்கிறோம், போரை தொடருங்கள், இலக்கை அடைவதற்கு என்ன வேண்டுமானாலும் பக்கபலமாக இருந்து தோள் கொடுத்து துணை நிற்போம் என்று சொன்ன பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர், தலைவர், தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் அன்றைக்கு ஊட்டிய நம்பிக்கையின் அடிப்படையில் இன்றைக்கும் அந்த முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் நின்று இன்று இல்லாவிட்டாலும் நாளை, நாளை இல்லாவிட்டால் நாளை மறுநாள் என்றாவது ஒரு நாள் உலகத் தமிழர்களின் தனியாத தாகம் தமிழீழ தாயகம் என்பதற்கான சவாலை, அறைகூவலை எடுத்து வந்திருக்கிறோம் என்ற செய்தியை பாட்டாளி உறவுகளுக்கும் உலகத் தமிழர்களுக்கும் பகிர்ந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.